வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விலாகில் வந்து நான் சமையல் பண்ணுற வீடியோ தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவேப்பிலை தீர்ந்துடுச்சு. அதனால் அது வாங்கிட்டு வந்து உருவி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன், கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். என்னுடைய சமையல் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அரிஞ்சு வச்சுட்டு அது எல்லா கிரேவியும் காய் கிரேவி பண்ணுற மாதிரி தான். ஒரு பெரிய எனக்கு அப்படி ஓஹோன்னு செய்ய தெரியணும்லாம் நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த காலாண்டு லீவ் விட்டுட்டாங்க பசங்களுக்கு, வீட்டில் இருக்கிறாங்க. நமக்கு அவங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் தான் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். இன்னும் அவங்க வீட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு இன்னும் டபுள் மடங்கு வேலை. அவங்க ஒவ்வொன்றும் அம்மா அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேலை மேலே வேலை வைப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா கூட காலையிலே எல்லா வேலையும் ஒரு டைமு மதியத்துக்கு சாப்பாடு, காலையில் டிஃபன்னு அப்போவே செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பரை இருக்கிற வேலை, துவைக்கிறது, வீடு சுத்தம் பண்ணுறது, எல்லா க்ளீனிங் வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். இன்னும் அவங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம இன்னும் நம்மளுக்கு டபுள் மடங்கு தான் வேலை இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குது? குழந்தைங்களோட வேலைகள் அதிகமாக நம்மளுக்கு வேலை வைக்கிறாங்க. இந்த குழந்தைகளே வேலை செஞ்சுக்கிறாங்க. அவங்கவுங்க என் பொண்ணு வந்து எல்லா வேலையும் அவளே செஞ்சுக்குப்பா. அப்படி என் பொண்ணை எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்படி கிச்சன்லேயும் ஹெல்ப் பண்ணுவான். அப்படி எல்லா வேலையிலையும் துணி மடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணுவான். அப்படி என் பையன் சின்னது, அதனால் அவளுக்கு எதுவும் வேலை செய்ய மாட்டான். அவனால் முடிஞ்சது எதாவது ஹெல்ப் பண்ணுவான். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு லீவுங்கிறனால நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது கண்காட்சி, ஒரு நல்ல ஃபேமிலியோடு பார்க்குற மூவி அந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம். கோயிலுக்கு அந்த மாதிரி நாங்கள் பக்கத்தில் இங்கே கோபிலேயே வந்து கார்த்திகேயன் மகாலில் கண்காட்சி போட்டிருந்தாங்க. அது கூட நேற்றுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அதுபோல் எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம். அப்புறம் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருப்பாங்க, எழுதுறதெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதுவும் அதையும் எழுதிக்குவாங்க. அப்படியே இந்த 9 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதில் 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் இருக்கிற 7 நாள் அவங்களுக்கு கொஞ்சம் எழுத்து வேலைகளும் நிறையா இருக்கும். அதையும் செஞ்சுக்குவாங்க. அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு 3 வேலையும் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா மதியத்துக்கு அப்போவே செஞ்சு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி அந்த ஒரு 7 நாளைக்கு அந்த ரெஸ்ட் இருக்காது. அவ்வளோதான். யாருக்கெல்லாம் அப்படி கரெக்டாக வேலை டைம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சமையல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்படியே என்னோடய ஷார்ட்ஸையும் பாருங்கள். ஷார்ட்ஸில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய சேனலை போய் ஷார்ட்ஸ் பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.